அரசு விளம்பரங்களை முறைப்படுத்தும் தீர்ப்பை சீராய்வு செய்ய கோரி மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீதிபதி ரஞ்சன் கோகோய் அமர்வு விசாரித்து வரும் இந்த வழக்கில் மத்திய அரசு மற்றும் தமிழக அரசு சார்பில் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி ஆஜரானார். அப்போது விளம்பரத்தில் பிரதமர் படத்தை அனுமதிக்கும் போது முதலமைச்சர் படத்தை ஏன் அனுமதிக்க கூடாது என்று அவர் கேள்வி எழுப்பினார். பிரதமர் ஒரு கட்சி சார்புடையவராக இருந்தாலும் அவரை நாட்டின் தலைவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரையும் அவ்வாறே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முகுல் ரோஹத்கி தெரிவித்தார். அரசு தான் செய்யக்கூடிய பணிகளை மக்களுக்கு தெரியப்படுத்தும் வழியாக விளம்பரங்களை பயன்படுத்துவதாக குறிப்பிட்ட அவர், எழுத படிக்க தெரியாத மக்கள் விளம்பரங்களை பார்த்து தெரிந்து கொள்வார்கள் என்றும் கூறினார். மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய முதலமைச்சர் படங்களும் துறை சார்ந்த அமைச்சர்களின் படங்களும் இடம்பெற வேண்டும் என்றும், அப்பொழுதுதான் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த முடியும் என்றும் முகுல் ரோஹத்கி தெரிவித்தார். இதனிடையே அரசு விளம்பரங்களை முறைப்படுத்தும் தீர்ப்பை அவமதித்ததாக தமிழக அரசு மற்றும் டெல்லி அரசு மீது தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 6 வாரத்திற்குள் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப ரஞ்சன் கோகோய் அமர்வு உத்தரவிட்டது.